सभी दर्शक हमारे साथ बने रहिए। सर्वप्रथम T-4.8 सेकंड्स पर L40s का प्रज्वलन हम देखेंगे। 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. All L40 engines generating nominal thrust. S139 motor ignited. 5 seconds. That's a Tracking. magnificent of the GSLV Lift F-16 off normal. NISAR mission. The deafening roar of GSLV and beautiful 15 seconds. silhouette brightening the Sriharikota sky. जी हाँ, अभी आपने देखा चारों L40 तथा 4 बूस्टर S139 का सफल प्रज्वलन 25 seconds. और GSLV F-16 का उत्थापन द्वितीय प्रमोचन मंच से, और ये अपने गंतव्य की ओर बढ़ता हुआ। हम यहाँ कंपन महसूस कर पा रहे हैं मिशन नियंत्रण केंद्र पर। The first stage of GSLV with S139 solid core motor and 4 L40 liquid strap-ons thrusting together. 7,800 kilonewton cumulative thrust. First stage performance normal. Sharwan is in main auto. The day of launch Plus wind 1 biasing minute. program that is fed into the onboard computers helped the rocket to Shah veer 2 is through in the main auto. atmosphere with minimal aerodynamic loads. प्रथम चरण का कोर बूस्टर लगभग 100 सेकेंड्स तक प्रज्वलित रहेगा तथा L40 चरण 150 सेकेंड तक प्रज्वलित रहकर शांत हो जाएंगे। तत्पश्चात इसे यान से पृथक कर दिया जाएगा। वर्तमान में सभी तंत्र सामान्य निष्पादन करते हुए और यान अपने अपेक्षित पथ का अनुकरण करता हुआ First जा stage रहा है। performance normal. Currently, the rocket is in open loop guidance. Shar ground station is tracking. S139 burnout. कोर बूस्टर का प्रज्वलन समाप्त हो चुका है। Here Plus we have 2 an minutes. announcement from the range operations director that the core booster has stopped its operation. The 4 L40s are thrusting still. First stage performance normal. प्रथम चरण का कार्य निष्पादन पूरी तरह सामान्य। यान उद्दिष्ट दिशा की ओर अग्रसर होता हुआ वर्तमान में प्रथम चरण प्रज्वलित है। L40s प्रज्वलित हैं। इनका कुल कार्यकाल 150 सेकंड का होगा। L40 shut off. வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது GSLV F-16 ராக்கெட். ஒரு தெளிவான வானிலை, அதில் சின்ன சின்ன மேகக்கூட்டங்களும் இருக்கிறது. அதெல்லாம் கிழித்து கொண்டு ராக்கெட் செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் நம்முடைய நினைப்பில் இணைகிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. தகவல்களை பதிவு பண்ணுங்க. விண்ணில் சீறி பாய்ந்திருக்கிறது GSLV F-16 ராக்கெட். நிசார் செயற்கைக்கோளை சுமந்தபடி இப்போது திட்டமிட்டபடி அந்த இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மற்றும் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா, இந்த இரண்டு விஞ்ஞானிகளும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த நிசார் செயற்கைக்கோள். இந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி ஏவு மையத்தில் இருந்து நிறைய ராக்கெட்கள் விண்ணில் ஏவப்படுகிறது. அதன்படி இந்த சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணை நோக்கி செல்லக்கூடிய 102வது ராக்கெட்டாக இந்த GSLV F-16 இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நிசார் செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் சரியாக 5 மணி 40 நிமிடம் அளவுல விண்ணில் சீறி பாய்ந்திருக்கக்கூடிய சூழல்ல 18வது நிமிடத்துல திட்டமிட்ட இலக்கை சென்றடையும். அதற்கு திட்டமிட்ட அந்த புவிவட்ட பாதையில நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தரவுகளை இந்த நிசார் செயற்கைக்கோள் வழங்க இருக்கிறது. குறிப்பா பேரிடர் மேலாண்மை, அதே மாதிரி வனப்பகுதிகளை கண்காணித்தல், விவசாய நிலங்களை கண்காணித்தல், தாவரவியல் சார்ந்த தரவுகள் அப்படின்னு நிறைய தரவுகளை சேகரிச்சு அனுப்ப போகிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமா பனிக்கட்டிகள் எவ்வாறு உருகுகிறது அப்படிங்கிறத நொடி டு நொடி கண்காணிச்சு தரவுகளை வழங்க போகிறது. அதே மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் அல்லவா, அந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்னாடி
மாதிரியான ஒரு அறிகுறிகள் எல்லாம் தென்படும் அப்படின்னு அந்த தரவுகளை கொடுத்து நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நாம அதை தெரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த நிசார் செயற்கைக்கோள் ஒரு உதவியா இருக்க போகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த GSLV F-16 அப்படிங்கிறது 18வது ராக்கெட்டாக விண்ணில் செலுத்தப்படுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. சரியாக இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2300 எடை கொண்ட இந்த ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பூமியில இருந்து 743 கிலோமீட்டர் தூரத்துல இந்த நிசார் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ராக்கெட்டோடைய மொத்த உயரம் அப்படின்னு பார்த்தா 51 மீட்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. கிட்டத்தட்ட LIC பில்டிங் உயரத்துக்கு இந்த ராக்கெட்டினுடைய உயரம் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிதான் இந்த GSLV F-16 ராக்கெட் மூலமாக நிசார் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது விண்ணில் சீறி பாய்ந்திருக்கிறது. இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து நொடிக்கு நொடி ராக்கெட்டினுடைய செயல்பாட்டை கண்காணிச்சிட்டு இருக்காரு. 18வது நிமிடத்துல அந்த ராக்கெட் இலக்கை நோக்கி சென்றடைந்த உடனேயே வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதா, அதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வழங்குவார்கள் அப்படின்னும் இங்க கட்டுப்பாட்டு அறையில வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படியாகத்தான் இந்த GSLV F-16 ராக்கெட் அப்படிங்கிறது தீப்பிழம்பை கக்கியவாறு விண்ணில் இப்போது சீறி பாய்ந்திருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மகிழ்ச்சி தொய்ந்த முகங்களை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி ஆரவாரம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஸோ சரியான ஒரு வழியில் தான் தனது பயணத்தை மேற்கொண்டு வருகிறது இந்த நிசார் செயற்கைக்கோள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு ஒரு முக்கியமான திட்டம். சென்ற முறை போன திட்டம் வந்து ஒரு சிறிய குளறுபடி ஏற்பட்ட நிலையில் இந்த திட்டம் வந்து வெற்றியடைய வேண்டியது அவருக்கும் ஒரு முக்கியமாக இருந்த தருணத்தில் வெற்றிகரமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நிசார். 75 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है। यह चरण लगभग 850 सेकंड्स तक जारी रहेगा। वर्तमान में सापेक्ष गति 3.49 किलोमीटर प्रति सेकंड तथा ऊंचाई 514 किलोमीटर की हो चुकी है। Stage performance normal. Altitude of 528 kilometers. Shar and Trivandrum stations continue to extend tracking and telemetry support. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.